ஸோ குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட். எந்த நேரத்தில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ விஷ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டெல்லியில் இருக்கிற ஹீட்டை ஃபீல் பண்ண வைக்க போகிறேன். ஸோ ரைட் நவ் நம்ம வந்து மொட்டை மாடியில் இருக்கோம். அண்ட் கைஸ், இல்லை மொட்டை மாடியில் இல்லை, வாங்க போவோம், ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸில் நம்ம ஏறிடுவோம். So now we are at the terrace and as you can see sunset ஆகிற மாதிரி தெரியல. ஐ மீன் இட்ஸ் ஸ்டில் 1 hour இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இப்போ 7 மணி ஆகிட்டுருக்கு. எஸ் நண்பர்களே, 7 மணி ஆகிட்டுருக்கு. இது 7 மணி நம்ப முடியுதா? பட் நீங்கள் நம்பி தான் ஆகணும். பிகாஸ் எஸ், இப்போ 7 மணி ஆகிட்டுருக்கு. அண்ட் நானும் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா தமிழ்நாட்டில் வெறும் 6:30 மேக்ஸிமம் 6 o'clock இந்த மாதிரி இருக்கும். 6:30லாம் செட் ஆகிரும் கரெக்டாக. இப்போ 7 ஆகிட்டுருக்கு. இங்கே உங்களுக்கு ஃபுல்லாக செட் ஆகிறதுக்கு 7:45 ஆயிரும். ஸோ இது ஒன்றும் சம்மரால் அப்படிலாம் இல்லை, இது நார்மல் தான். இங்கே இது நார்மல் தான். இது இருக்கிற லொக்கேஷன் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இது நார்மல் தான். மார்னிங் உங்களுக்கு 4:30 5 o'clockலாம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ திஸ் இஸ் நார்மல் ஹியர். பட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து மேபி அது அப்நார்மலாக இருக்கலாம், சரிங்களா? அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் திங், ஐ வாண்ட் யூ டு ஃபீல் த ஹீட் ஹியர், சரிங்களா? இப்போ ஹீட்டை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்றேன். அதாவது இங்கே இருக்கிற ஹீட் எவ்வளோ இருக்குன்னா, அரவுண்டு 48-49 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிடுச்சு, சரிங்களா? ரெட் அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட்டு என்னென்னமோ இருக்கும்ல, அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. லைக் மக்கள் சாக ஆரம்பிச்சிட்டாங்க, அந்தளவுக்கு ஹீட் இருக்குது கைஸ். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்படி காமிக்கிறதுலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை மரங்கள் இருக்குது, எத்தனை வீடுகள் இருக்குன்றதை பார்த்து நீங்களே சொல்லுங்கள், சரிங்களா? நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வச்சு காமிக்கும்போது உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். எங்கிட்டு பார்த்தாலும் வீடு தான் இருக்குது. எங்கிட்டு வேணாலும் பார்த்துக்கோங்க, ஒன்லி அண்ட் ஒன்லி வீடு. 1 minute யா. ஸோ லைக் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை நீங்கள் டிவியில் மட்டும் பார்த்துருப்பீங்க. லைக் டிவியில் வந்து இந்த மும்பை இல்லை ரொம்ப பாப்புலேட்டடாக இருக்கிற இடங்கள்ல எங்கிட்டு பார்த்தாலும் வீடாக இருக்கும், ரைட்? ஸோ நானும் அப்படி தான் பார்த்துருந்தேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, லைக் இட் இஸ் ஸோ டென்ஸ்லி பாப்புலேட்டட். ஐ மீன் நான் நியூ டெல்லியில் இல்லை, நான் கொஞ்சம் ஹரியானாவில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கேன். பட் யா, இட் இஸ் லைக் டெல்லி. இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே இருக்கிற மனிதர்கள் வந்து திருடனாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ மீன் இங்கே இருக்கிற மனிதர்களில் நார்மலாக ஒரு மனுஷன் திருடனாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிறது ரொம்ப ஈஸி, ஓகேங்களா? அப்படியே வீடை குதிச்சு தாண்டி ஓடிடலாம் திருடி முடிச்சுட்டு. ஸோ பார்த்தீங்களா, மேபி அந்த திருடன் நானாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ரைட்? சாரி, நம்ம ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம். ஹீட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ரைட்? ஸோ உங்களுக்கு தூரங்களுக்கு இந்த சைட்லாம் பாருங்கள், மரத்தையே காணோம். லைக் ஃபியூ மரங்கள் இருக்குது, பட் மோஸ்ட்லி மரங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. மரங்கள் நம்ம வெட்டி இந்த காங்க்ரீட் செவர்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். அண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு சிட்டியில் இருக்கீங்க வேர் தேர் இஸ் டூ மச் காங்க்ரீட்டால் கட்டின வீடுகள், கிளாஸால் கட்டின ஸ்கை ஸ்கிராப்பர்கள், இந்த மாதிரி இருக்கிற இடங்களில் என்ன நடக்கும்னா, அது எல்லாமே ஹீட்டை அப்சர்வ் தான் பண்ணும். இப்போ ரோடு கூட ஆஸ்ஃபால்ட்டை வச்சு கட்டுவாங்க, ரைட்? ஸோ அதுவும் பிளாக் கலர் ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த இடத்துல மட்டும் ரொம்ப அதிகமாக டெம்பரேச்சர் இருக்கும். அண்ட் சுற்றி உங்களுக்கு மரங்களே இல்லை அப்படின்னா தென் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களால் ஹீட்டு நார்மலாக இருக்கிறதும் இன்னும் இன்டென்சிஃபை ஆகி உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் ஹியூமிடிட்டி வந்து இன்னும் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் உங்களோட ஹீட்டை இன்னும் இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து கூகுளில் வெதர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருக்கோம் 41 டிகிரி செல்சியஸ் பட் ஃபீல்ஸ் லைக் 48 அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து எப்படின்னா 48 டிகிரி செல்சியஸ் பட் ஃபீல்ஸ் லைக் 56 டிகிரி டியூ டு ஹியூமிடிட்டி, ஓகேங்களா? பட் இங்கே அவ்வளோ ஹியூமிடிட்டி இல்லை. மும்பை சைடு தான் ரொம்ப மோசமாக இருக்கும். சரி, அது உங்களுக்கு தெரியும், ஹியூமிடிட்டி பற்றி தெரியும்னா ஓகே, தெரியலனா நான் அதை பற்றியும் உங்களுக்கு ஒரு நாள் சொல்லித்தரேன். அது ஒன்றும் இல்லை கைஸ், ஏரில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் ரிலேட்டடாக இருக்கிறது தான் ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ ஹீட்டை பற்றி சொல்லிட்டேன், உங்களுக்கு ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா கைஸ், மரத்தை வளங்க. என்னென்னத்தையோ வளர்க்குற ப்ராக்டிஸ்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மரத்தை வளர்த்தா கொஞ்சம் நல்லது கைஸ், சரிங்களா? ஸோ மரத்தை நல்லா வளர்ப்போம். அண்ட் அட்லீஸ்ட் நம்ம சைடு இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரக்கூடாதுன்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஐ மீன் நம்ம சைடும் இருக்குது, லைக் சென்னை ஆர் எனி மேஜர் சிட்டியில் ரொம்ப
மோசமாக தான் இருக்கும் சம்மர். பட் இஃப் யூ ஆர் லிவிங் இன் சம் வில்லேஜ் ஆர் ஐ மீன் மேஜர் சிட்டியில் நீங்கள் லிவ் பண்ணல அப்படின்னா தென் மேபி அங்கே நீங்கள் நல்ல மரத்தை வளர்த்துக்கோங்க. காங்க்ரீட் செவர்களில் வாழ்கிற கனவுகளில் தூக்கி போட்டுருங்க கைஸ். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இது எல்லாமே நம்ம இந்த லூஸ்தனமான சொசைட்டி கைஸ். எஸ், சொசைட்டி லூஸ்தனமானது தான், ஓகேங்களா. மரத்தை வெட்டி வீடு கட்டி வீட்டுக்குள்ளே வாழணும் அண்ட் சம்மர் வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அழுகணும். இதுதான் வந்து சொசைட்டியாக மாறிட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் இதை விட பெட்டர் என்ன இருக்கும்னா, மேபி மரத்துலேயே ஒரு ட்ரீ ஹவுஸ் கட்டி வாழலாம். ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன் கைஸ். பட் ஐ மீன் நினச்சி பாருங்களேன், நல்லா இருக்கும்ல. ஐ மீன் இங்கே பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குது பாருங்கள், இருக்கா. ஸோ அந்த மரத்தில் அப்படியே ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி கட்டி நல்லா இருக்கும்ல, சூப்பராக. நினச்சி பாருங்களேன். நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு வேளை ஒரு பஸ் ஸ்டாண்டு, மரத்துக்கு அடியில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னா அங்கே அந்த ஷேடு, மரத்தோட ஷேடில் இருக்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு ஹீட் ஃபீல் ஆகாது. பட் அதே இது நீங்கள் ஒரு காங்க்ரீட் செவரோட ஷேடில் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஹீட் ஃபீல் ஆகும். வை? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஹீட்டை வந்து அந்த காங்க்ரீட் செவர்கள் அப்சர்வ் பண்ணும். பட் அந்த ட்ரீ வந்து அது என்னமோ பண்ணும், அதனால் வந்து அந்த ஹீட் வந்து அவ்வளோ அப்சர்வ் ஆகாது, நல்லாயிருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறதே அவ்வளோ சுகமாக இருக்குது அப்படின்னா அப்புறம் மரத்தில் அப்படியே வாழ்கிறது எவ்வளோ சுகமாக இருக்கும் நினச்சி பாருங்கள். சரி, ஐ மீன் மரத்தில் வாழ்கிறது கூட விடுங்க. சரி, வீடு கட்டியிருக்கோம், வீடு பக்கத்துலேயே நிறைய மரங்கள் வளர்க்கலாம், அதாச்சும் பண்ணலாம்ல. அதுவும் நம்ம பண்ணுறதில்ல. இந்த மாதிரி இருக்கிற காரணங்களால் தான் நம்மளுக்கு ஹீட் வேவ்ஸ் வருது. ஹீட் வேவ்ஸ் வந்து எல் நினோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. உங்களுக்கு இதுவும் தெரிலனா நான் சொல்லிடுறேன். லாட்டினில் எல் நினோ, அப்புறம் எல்லினா என்னமோ சொல்லுவாங்க, ஐ ஃபர்காட். அந்த ரீசனால் இப்போ பசிபிக் ஓஷன், இப்போ நம்ம எர்த் ரொட்டேட் ஆகுதுல்ல கைஸ். ஸோ பசிபிக் ஓஷன்லேருந்து சம் விண்ட் இப்படி ப்ளோ ஆகும். அண்டு அது வந்து ஆஸ்திரேலியா பக்கம் வார்மாக இருக்குமா. ஸோ வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகி அங்கே ஆஸ்திரேலியா பக்கம் மழை பெய்யும். அண்ட் அப்படியே நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்தியா இந்த பக்கம் மழை பெய்யும். பட் எல் நினோ வரப்போ என்ன ஆயிரும்னா அதுக்கு ஆப்போசிட் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த காரணத்தால் தான் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரேசிலில் மழை பெஞ்சு அங்கே ரொம்ப ஃப்ளட்டு வந்துருச்சுன்னு இருந்துச்சு. பிகாஸ் அது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குல்ல, ஆஸ்திரேலியாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ பசிஃபிக்கில் இருந்து விண்டெல்லாம் அந்த சைடு போய் அங்கிட்டு வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நடக்குது கைஸ். பட் இப்போ என்னன்னா அந்த ஹீட் வேவை நம்ம இன்னும் இன்டென்ஸாக ஃபீல் பண்ணுறோம். எதுக்குன்னா வி ஆர் கட்டிங் ட்ரீஸ், சரிங்களா. ஸோ மொத்தத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ கூட பரவாயில்ல, ஓகே 50 டிகிரி செல்சியஸ் என்னைய மாதிரி மனிதர்களால் தாங்க முடியுது, ஓகேங்களா. அது கேமராவில் தெரிய மாட்டேங்குது. பட் என் ஸ்கின் வந்து இப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு கைஸ். என் கண் அடி இந்த மாதிரி கருப்பாக தெரியுதா கண்ணுக்கு அடியில். ஸோ ஆக்சுவலாக அங்கே ரொம்ப ஸ்க்ராட்ச் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது என்னன்னு தெரில, சாம்சங் ஃபோன் ஃபில்டர் நான் போடலை, அதுவாக போட்டுருச்சு, சரிங்களா. ஸோ கைஸ், யாரோட மூஞ்சி ஆன்லைனில் பார்த்து ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. நான் இந்த மாதிரி வெள்ளையாக இல்லை, நான் கொஞ்சம் கருத்துட்டேன், ஓகே. ஸோ இந்த மாதிரி இதுதான் கைஸ் நடக்குது. ரொம்ப ஹீட்டு, என்ன சொல்கிறதுன்னு தெரில, நானும் உளறிக்கிட்டு தான் இருக்கேன். மொத்தத்துக்கு ஐ வில் ஜஸ்ட் சே தட் ப்ளீஸ் க்ரோ மோர் ட்ரீஸ். அண்ட் டெல்லி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது கைஸ். இங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் நல்லா இருக்காங்க, சரிங்களா. அண்ட் நம்ம டிவிலலாம் பார்ப்போம்ல, எல்லா வீடும் பக்கத்தில் இருக்கும். வீட்டுக்கு மொட்டை மாடியில் ஏதாச்சும் கேம் விளாடுவாங்க, மொட்டை மாடியில் தூங்குவாங்க, கிரிக்கெட் விளாடுவாங்க. இந்த மாதிரி நான் பார்த்தேன், சரிங்களா, நிறையவே இருந்துச்சு. எங்கிட்டு பார்த்தாலும் பாருங்கள் வீடாக தான் கைஸ் இருக்குது. நல்லா இருக்குல்ல, அங்கே சின்ன பசங்க விளாண்டுட்ருக்காங்க. ஆமாம். ஸோ இட்ஸ் நைஸ் கைஸ், இட்ஸ் நைஸ். அண்ட் நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுறேன். லைக் எனக்கு வந்து அப்படியே பர்ஃபெக்ட் vlog மாதிரிலாம் போடுறது பிடிக்காது. ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணேன், பட் உங்களுக்கு தெரியும்ல, நான் ஒரு மிகப்பெரிய இன்ட்ரோவர்ட். ஸோ அந்த ரீசனால் ஐ வாஸ் அனேபிள் டு ரெக்கார்ட் வீடியோஸ் இன் பப்ளிக். லைக் ட்ரெயின்லலாம் நான் உட்காந்து ஒரு தவிர கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். அவர் ராயல் என்ஃபீல்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மனுஷனாக இருந்தார். அவரை பற்றி நிறைய கேட்டேன். அவர் ஆக்சுவலாக லைக் அந்த பைக்கு எடுத்து வைப்பாங்களா அந்த வேலை தான் பார்க்குறாரு. அவர் 40,000 50,000 பர் மந்த் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட அவரோட ஃபேமிலி பற்றி, அவரோட சுச்சுவேஷன்ஸ் பற்றி நிறைய கேட்டேன், நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் கைஸ் லைஃப் பற்றி. அண்ட் ஐ மீன் என்ன ப்ரோ இவ்வளோ மனிதர்கள் கூட பேசுகிற, நீ வந்து இன்ட்ரோவர்ட்டா அப்படின்லாம் நினைப்பீங்க கைஸ். அது எப்படின்னா,
நான் கரெக்டான விஷயத்த மட்டும் பேசுவேன். நல்லா இருக்கியாப்பா, சாப்பிட்டியாப்பா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பேச மாட்டேன். நான் பேசுனா டீப் டாக் பண்ணுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? ஸோ பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி மனிதர்கள் இந்த மாதிரி ரோட்டில் கிடைக்க மாட்டாங்க. அண்டு vlog பண்ணும்போது நான் திக்கி பேசுவேன். தேட்ஸ் ஒய் அந்த ஷைனஸ் ஃபீல் ஆகும்ல, அந்த ரீசனால் தான் நான் வந்து vlog பண்ணல. சரிங்களா? ஸோ மிச்சப்படி நான் இன்ட்ரோவர்ட்டு தான். ஓகே. அண்ட் யா, நான் வந்து தாடி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் கைஸ். தாடி மீசை வளர்ப்போம். ஒன்றும் இல்லை, நான் வந்து ரேசர் ட்ரிம்மர் எதுவும் கொண்டு வரலையா, அதனால் இப்போ அதுதான் கோல். ஓகேங்களா? வளர்ப்போம். நான் 20 ஜூன் நான் ரீச் ஆவேன் மதுரைக்கு. அது வரைக்கும் தாடி மீசை ஃபுல்லாக வளரட்டும். ஏன்னா ட்ரிம்மர் இல்லை. அண்ட் நான்லாம் சலூன்லலாம் போக மாட்டேன். அவங்க லூஸ்தனமாக வெட்டி விடுவாங்க கைஸ். அவங்களுக்கெல்லாம் வெட்டவே தெரியாது. நான் பண்ணுற மாதிரி அவங்களால, ஐ மீன் எந்த சலூனில் இருக்கிறவங்களால பண்ண முடியாது. ஸோ யா, அண்ட் யா கைஸ், ஹாவ் அ கிரேட் டே. ஐ மீன் என்கிட்ட பேசுகிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. நாளைக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு வரேன். அண்ட் காலையிலலாம் நான் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு மெடிடேஷன்லாம் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அதெல்லாம் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். வேறு நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் யா, பாய் கைஸ், ஹாவ் அ கிரேட் டே and keep learning, keep practicing and keep watching Coding Anna. Bye.